ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் காது இருந்த இந்த கதிரை வாங்கி அந்த கதிரை விட்டுட்டு போலாம், பரலோகத்துக்கு வராது. எப்படியாயிலும் செத்தா நான் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தேன்னு சொல்றான் பவுலு. செத்தா உயிரோட எழும்பணும்னு அவனுக்கு ஆசை இருந்துச்சு. உனக்கு இருக்கா? உனக்கு இருக்கா? உன் பொண்டாட்டிக்கு இருக்கா? உன் பிள்ளைகளுக்கு இருக்கா? ஊழிய செய்யணும், பாட்டு பாடணும், பரசங்கம் பண்ணணும். ஏன்னா சாவுன்னு ஒரு ஒருமை செத்தா உயிரோடு இருந்திருக்கணுமே. பிலிப்பியர் 3:10 அது பதிவு செய்திருக்கானே. 3:20-21 என்ன பதிவு செய்யறான் பவுலு? நாம் எல்லாரும் மறுரூபமாகணும். இந்த அற்பமான சரீரம் அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாக்கப்பட வேண்டும். ஓ உடம்பு ஓ சரீரம் மர்வமானுங்கிற ஒரு வாஞ்ச ஒரு எதிர்பார்ப்பு உனக்குள்ள இருக்கா? குடும்பம் நடத்தினா போதும், சபையில் பிரசவம் பண்ணா போதும், பாட்டு பாடினா போதும். எப்படி வருவே நீ பரலோகத்துக்கு? எந்த வசன ஆதாரம் காட்டுது சொல்லு?